நியூஸ்7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அமோகாவின் அயல்நாட்டு கல்வி ஆலோசனை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் சரோஜ். வெளிநாட்டிற்கு சென்று MBBS, இன்ஜினியரிங், MBA போன்ற படிப்புகளை படிப்பதற்கு எந்தெந்த நாடுகளை தேர்வு செய்யணும், கல்வியின் தரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பல்வேறு விதமான சந்தேகங்கள் மாணவர்கள் மத்தியிலும் பெற்றோர்கள் மத்தியிலும் இருக்கும். அதற்கான தீர்வினை சொல்லி ஆலோசனை வழங்கும் நிகழ்ச்சிதான் இது. இது போன்ற சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தால் திரையில் தோன்றும் தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். விரிவான ஆலோசனையை வழங்குவதற்காக 17 வருடங்களுக்கு மேல் அனுபவம் பெற்றவர், 64 நாடுகளுக்கு மேல் கல்விக்காக பயணப்பட்ட கல்வி ஆலோசகர் மற்றும் அமோகா ஓவர்சீஸ் எஜுகேஷன் கன்சல்டன்டினுடைய மேனேஜிங் டைரக்டர் திரு கார்த்திக் முருகன் சார் நம்மளோட இணைச்சிருக்காரு. வாங்க அவரை வெல்கம் பண்ணிட்டு ஷோக்குள்ள போலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், வெளிநாட்டு கல்வி அப்படின்னா ஒரு நீண்ட நெடிய உங்களுக்கு அனுபவம் இருக்குது. அதில் அமோகா ஓவர்சீஸ் எஜுகேஷன் பற்றி இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களுக்கு விரிவாக சொல்லுங்கள் சார். சொல்லுவாங்களே சார், இம்பாசிபிள் இஸ் த வேர்ட் டு பி ஃபவுண்ட் ஒன்லி தி டிக்ஷனரி ஆஃப் ஃபூல்ஸ்னு சொல்லுவாங்க சார். எதனால் இந்த விஷயத்தை நான் சொல்லி ஆரம்பிக்கிறேன்னா சார், புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் பிறந்த ஒரு ஆள். நான் 10th வரைக்கும் ஒரு தமிழ் மீடியத்தில் படித்த ஒரு ஸ்டூடெண்ட். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 18 வருஷமாக ஒரு மிகப்பெரிய ஒரு சேவைன்னு சொல்லலாம். இன்றைக்கி வந்து ஏன் இதை சொல்ல வரேன்னா, நீங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 2000 டாக்டர்ஸ் நீங்கள் இந்தியா ஃபுல்லாக என்னுடைய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலை பார்த்துட்ருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒரு ஸ்டூடெண்ட் கூட படிக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை சார் முதல்ல தமிழ்நாட்டில் உருவாக்குனது நான் தான். ஸோ இதை நான் பெருமையாக சொல்ல வரேன். இது இன்றைக்கி நேற்று கிடையாது, கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 17-18 வருஷம் ஆகுது. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா யார் வேணாலும் உலகத்தில் வந்து சாதிக்க முடியும் சார். அதுக்கு மிக முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, உங்களுடைய உழைப்பு, அதுக்கப்புறம் உங்களுடைய வாய்ப்பு. ஸோ யார் ஒருத்தவங்க வந்து உழைப்பை வந்து நம்புகிறாங்களோ, யார் ஒருத்தவங்க வந்து வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்களால வாழ்க்கையில் வந்து ஜெயிக்க முடியும். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா சார், இன்றைக்கி அமோகா மூலியமாக இப்போ நாங்கள் என்ன பண்ணி கொடுத்துட்ருக்கோம்னா, வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் MBBS, இன்ஜினியரிங், MBA இல்லை MS எல்லா படிப்பையும் ரொம்ப சுலபமாக படிக்கலாம். படிப்புக்காக நிறைய செலவு பண்ண வேண்டாம். ஸோ அதில் நாங்கள் என்ன முக்கியமாக சொல்ல வரோன்னா சார், இப்போது நீங்கள் ஒரு MBBS படிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றீங்களா? ஏன் MBBS படிக்கணும்? இன்றைக்கி யாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கேள்வியை கேட்குறது கிடையாது. இப்போது MBBS படிப்புங்கிற ஒரு சாதாரண படிப்பு கிடையாது. எதனால் அந்த படிப்பு வந்து படிக்கணும்? அந்த ஒரு விஷயத்தை புரியாமல் பிளைண்டாக போய் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியாது. ஒரு இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? சார் நான் ஒரு மெக்கானிக்கல் கோர்ஸ் போகணும். மெக்கானிக்கல் கோர்ஸ்னால் என்ன, அதில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்குது, 4 வருஷம் கழிச்சு வேலை கிடைக்குமா, இந்தியாவில் இது மாதிரி கம்பெனிஸ் இருக்குது, வெளிநாட்டில் இது மாதிரி கம்பெனிஸ் இருக்குது, எந்த ஒரு ரிசர்ச்மே பண்ணாமல் பிளைண்டாக ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்காது. அதே மாதிரி ஒரு MBA போய் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? எதனால் MBA போய் படிக்கணும்? அந்த ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறோம் சார். ஏன்னா கவுன்சிலிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா +2 முடித்த பிறகு சார் எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. நான் வந்து MBBS போகலாமா இல்லை இன்ஜினியரிங் போகலாமா? ஒரு ஸ்டூடெண்ட் கூப்பிட்டு கேட்டிங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜிலே வந்து இருப்பாங்க. அவங்களுக்கு நாங்கள் என்ன சொல்யூஷன் கொடுக்குறோம்னா, இஃப் யூ டு நாட் நோ வேர் யூ ஆர் கோயிங் யூ வில் எண்ட் அப் வித் சம்மரல் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து கரெக்டாக டிசைட் பண்ணணும். சார் MBBS நான் வந்து படிக்கணும், MS வந்து பார்த்தீங்கன்னா கார்டியாலஜி, ரேடியாலஜி, ஆர்த்தோ, பீடியாட்ரிக்ஸ், நான் வந்து இந்தியாவிலே ஒரு நம்பர் 1 வந்து ஒரு கார்டியாலஜிஸ்ட் ஆகணும் சார். இதுதான் எய்மாக இருக்கணும். அந்த அப்ஜெக்டிவில் யார் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அவங்களால கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து ஜெயிக்க முடியும். ஸோ அமோகா மூலியமாக இப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டுருக்கோம்னா, உங்களுக்கு தேவையான அந்த கவுன்சிலிங், அப்புறம் எதனால் அந்த அப்ஜெக்டிவ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம ஒரு விஷயத்தை எடுக்கிறோம் சார், சொல்லுவாங்களே திங்க் 1000 times பிஃபோர் யூ டேக் அ டிசிஷன், ஆஃப்டர் டேக் அ டிசிஷன் ஈவன் இஃப் யூ ஃபேஸ் 1000 difficulties டோன்ட் கோ பேக்கும்பாங்க. நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் பின் வாங்கக்கூடாது. அதில் நிறைய தடைகள் வரலாம், நிறைய பிரச்சனைகள் வரலாம், நிறைய போட்டிகள் வரலாம். எல்லாத்தையும் லைஃப் வந்துங்கிறது ஒரு சேலஞ்சான விஷயம் தானே. அந்த சேலஞ்சை எடுத்துகிட்டு நம்ம அடுத்த கடத்து நகரணும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை என்ன வந்து சந்திக்கக்கூடிய மாணவர்களுக்கு சார் நான் ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துட்ருக்கேன். இது இன்றைக்கி நேற்று கிடையாது, 18 வருஷம் ஒரு அவேர்னஸ் கொடுத்துட்ருக்கோம். இது எப்போனா ஒரு பிஸ்னஸ் மோட்டோ ப்ரோக்ராம் கிடையாது. மாணவர்களே வாங்க நீங்கள் வெளிநாட்டுக்கு போங்க அது மாதிரி சொல்லக்கூடிய ஆட்கள் நாங்கள் கிடையாது. என்னுடைய விஷயம் என்னென்னா, வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தில் என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒரு MBBS முடிச்சுட்டு இந்தியாவுக்கு வரீங்களா, ஒரு குவாலிட்டியான டாக்டராக வந்து வெளில வரணும், ஒரு குவாலிட்டியான இன்ஜினியராக நீங்கள் வெளில வரணும், ஒரு குவாலிட்டியான பிஸ்னஸ் மேனை வந்து வெளில வரணும். அந்த குவாலிட்டியை வந்து இந்த உலகத்தில் வந்து எந்த நாடுகளில் கொடுக்குறாங்களோ அதை தான் நான் ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன். 64 நாடுகளுக்கு மேலே ட்ராவல் பண்ணியாச்சு சார். ஒவ்வொரு நாட்டுக்கும் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு அங்கே எது மாதிரி யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, எது மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, என்ன கிளைமேட்டிக் கண்டிஷன் இருக்குது, என்ன ஃபுட்டு கொடுக்குறாங்க, இது நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செட் ஆகுமா ஆகாதா, எது மாதிரி வேலை வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு என் மனசாட்சிக்கு
இன்றைக்கி எது சரியாக இருக்கோ அந்த ஒரு கைடன்ஸை மட்டும்தான் இன்றைக்கி வந்து மாணவர்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம். அதனால தான் நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், ஒரே ஒரு முறை நீங்கள் அமோகாவுக்கு வாங்க, என்னோட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து மீட் பண்ணுங்கள். நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறீங்களே இல்லையோ அது செகண்டரியான விஷயம். ஒரு முறை வரும்போது எந்தெந்த நாடுகளில் போய் படிக்கலாம், அதுக்கு உண்டான அட்மிஷன், அகாமடேஷன், வீசா, ஃப்ளைட் டிக்கெட், பேங்க் லோன் அசிஸ்டன்ட், பாஸ்போர்ட், அந்த மாணவர்களோட நான் ட்ராவல் பண்ணுறேன் சார். நான் நேரடியாக போயிட்டு அந்த மாணவர்களை இங்கே விட்டுட்டு அங்கே ஒரு மாதம் தங்கி இருந்துட்டு அவங்களுக்கு தேவையான எல்லா ஸ்பெசிலிட்டிஸை பண்ணி கொடுத்த பிறகு தான் நான் இந்தியாவுக்கு வந்து வரேன். அதனால சொன்னேன், பிறந்தது ஆலங்குடிங்கிற ஒரு சின்ன ஒரு கிராமம், இன்றைக்கி இவ்வளோ பெரிய சாதனை என்னால் செய்ய முடியுதுன்னா உங்களால் ஏன் பண்ண முடியாது? அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சார் நானும் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு டாக்டராக வரணும், மிகப்பெரிய ஒரு இன்ஜினியராக வரணும், மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ்மேனாக வரணும், நானும் வாழ்க்கையில் சாதிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆசை இருந்ததுன்னா, அந்த டிட்டர்மினேஷன் இருந்ததுன்னா, ஒரே ஒரு முறை அமோகா வந்து அப்ரோச் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான ஹெல்ப்பும் வந்து அமோகா மூலிமா பண்ணி கொடுக்க முடியும். ஓகே சார். சார், இப்போ வெளிநாட்டில் போய் படிக்கிறது அப்படின்னா பலருடைய எண்ண ஓட்டம் என்னவாக இருக்குன்னா நிறையா செலவாகும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் குறைந்த கட்டணத்தில் படிக்கலான்னு சொல்கிறீங்க, அது எப்படி சார், அது சாத்தியமா? சார் நான் சொல்கிறது எப்படின்னா சார், முதல் விஷயம் என்ன சொன்னேன் சார், நான் படித்தா டாக்டர் படிப்பு தான் சார் நான் படிப்பேன், நான் பிடிஎஸ் கோர்ஸ் போக மாட்டேன், பிஃபார்ம் கோர்ஸ் போக மாட்டேன், ஆயுர்வேதிக் கோர்ஸ் எடுக்க மாட்டேன், ஐ வாண்ட் டு பிகம் அ டாக்டர்னு சொல்லிட்டு யாருக்கு உண்மையால் இந்த டெட்டர்மினேஷன், டெடிகேஷன், பேஷன் ப்ளஸ் இன்வால்மெண்ட் இருக்கோ, நம்மளுடைய நிகழ்ச்சி மூலியமாக சார் நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், உலகத்தில் இருக்கக்கூடிய நம்பர் 1 கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் எம்பிபிஎஸ் படிப்பு இங்கிலீஷில் படிக்கலாம், எம்எஸ் படிப்பு இங்கிலீஷில் படிக்கலாம். இது சாத்தியமான கண்டிப்பாக சாத்தியம்தான் சார். இது இன்றைக்கி நேற்று கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷமாக யார் வேணாலும் சார் நான் வந்து ஒரு மிடில் கிளாஸில் இருக்கேன், நாங்கள் விவசாயம் பண்ணுறோம், நாங்கள் ஒரு மெஸ் வச்சுருக்கோம், நான் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருக்கோம் சார், எங்களால் இது முடியுமா முடியுமா அந்த கேள்வி கேட்டே இருந்தாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அமோகா மூலியமாக இன்றைக்கி நான் கவுன்சிலிங் பண்ண ஸ்டூடெண்ட் கிட்டத்தட்ட 2000 டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் யார் வேணாலும் சார் வெளிநாடுகளில் தாராளமாக படிக்கலாம். இதுக்கு என்ன முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா, உங்களுடைய அந்த இன்ட்ரெஸ்ட், நானும் வாழ்க்கையில் வந்து முன்னேறேன்னு சொல்லிட்டு அந்த வெறித்தனமான ஆசை இருந்ததுன்னா, அந்த சீரியஸ்னஸ் இருந்ததுன்னா, நான் அந்த நிகழ்ச்சி மூலிமா சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி சொல்கிறத விட அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில், கவர்மெண்ட் ஃபண்டட் பண்ணக்கூடிய யூனிவர்சிட்டிஸில் ஸ்காலர்ஷிப்ஸோட யார் வேணாலும் ஒரு எம்பிபிஎஸ் படிப்பு வந்து படிக்கலாம். இதுக்கு சாத்தியமான கண்டிப்பாக சாத்தியம்தான் சார். ஓகே சார், எம்பிபிஎஸ் எம்எஸ் போன்ற படிப்புகளை எந்தெந்த நாடுகளில் படிக்கலாம் சார்? சார் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சார் நிறைய நாடுகள் இருக்குது சார். இப்போ அமோகா மூலியமாக எந்த நாடுகளில் வேணாலும் அட்மிஷனுங்கிறது எடுத்து கொடுக்க முடியும். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இப்போ யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடா இது மாதிரி நாடுகள் ஒரு எம்பிபிஎஸ் கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா 3லேருந்து ஒரு 4 கோடி ரூபா செலவாகும். சாட் எக்ஸாம் எழுதணும், ஐஎல்டிஎஸ் எக்ஸாம் எழுதணும், நிறைய பேங்க் பேலன்ஸ் வந்து போட்டு காட்டணும். இது மாதிரி யூனிவர்சிட்டிஸு பாஸ்டன் மெடிக்கல் ஸ்கூல், நியூயார்க் மெடிக்கல் ஸ்கூல், ஏல் யூனிவர்சிட்டி, தாமஸ் ஜெஃபர்சன் இது மாதிரி பல்கலைக்கழகத்திலையும் இன்றைக்கி அமோகா மூலியமாக சார் நிச்சயமாக ஒரு சீட்டுங்கிறது எடுத்து கொடுக்க முடியும். அது இல்லாமல் இன்றைக்கி அமோகாவுடைய ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 13-14 நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா போய் படிச்சுட்டு இருக்காங்க. அதில் ஒரு சில டாப் லீடிங் ஆப்ஷன் போஸ்னியா, அர்மேனியா இது மாதிரி நாடுகள்லேயும் சீட் எடுத்து கொடுக்க முடியும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா, ஜார்ஜியா, செர்பியா, கசகிஸ்தான், கிர்கிஸ்தான், உஸ்பெஸ்கிஸ்தான் அது மாதிரி நாடுகளையும் சீட் வந்து எடுத்து கொடுக்க முடியும் சார். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லாட்வியா, லித்துவேனியா, போலண்ட் இல்லைனா வந்து ஜமைக்கா, மொரீஷியஸ் இது மாதிரி பல்கலைக்கழகத்திலையும் இன்றைக்கி அமோகா மூலியமாக நிச்சயமாக ஒரு அட்மிஷனுங்க எடுத்து கொடுக்க முடியும். ஸோ எந்த நாடுகளில் வேணாலும் சீட் வந்து எடுத்து கொடுக்க முடியும். அதில் நான் சொல்லக்கூடிய விஷயம் கேட்டிங்கன்னா, சார் எம்பிபிஎஸ் படிப்பை நான் இங்கிலீஷில் படிக்கணும் சார், எம்எஸ் படிப்பை இங்கிலீஷில் படிக்கணும் சார், எனக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் எனக்கு வேணும், ப்ளஸ் நான் வந்து ஒரு நம்பர் 1 டாக்டராக வரணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஒரு சில நாடுகளில் மட்டும் நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அது மாதிரி நாடுகளில் யாருக்கு உண்மையாலே அதிகப்படியான ஆர்வம் இருக்கோ, யாருக்கு எம்பிபிஎஸ் படிப்பு மேலே வந்து மிகப்பெரிய ஒரு டிட்டர்மினேஷன் இருக்கோ, அது மாதிரி மாணவர்கள் யார் வந்து ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இது மாதிரி நாடுகள்லையும் சீட்டு வந்து கண்டிப்பாக எடுத்து கொடுக்க முடியும் சார். பல நாடுகளில் எம்பிபிஎஸ் எம்எஸ் படிக்கலான்னு சொன்னீங்க. நீங்கள் போஸ்னியா, அர்மேனியாவை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறீங்க. அந்த கண்ட்ரியோட யூனிவர்சிட்டிஸோட சிறப்பம்சங்கள் என்னென்ன சார்? ரொம்ப சிம்பிள் சார். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியை வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து பார்த்துட்ருக்கீங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்துட்ருக்கீங்க. நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நோட் பண்ணிக்கோங்க. எதனால் ஒரு சில பல்கலைக்கழகத்தை நம்ம நம்பர் 1 சொல்கிறோம், நம்பர் 2 சொல்கிறோம். முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சார், எந்த நாட்டுக்கு என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் போனால் கூட சார் நான் அந்த நாட்டுக்கு ஏன் ட்ராவல் பண்ணுறேன்னா அந்த நாடுகளில் எது மாதிரி பாதுகாப்பு இருக்குது. ஸோ எந்த நாடுகளில் இன்றைக்கி நம்மளுடைய பெண்களுக்கு ப்ளஸ் ஆண்களுக்கு வந்து
அதிகமான பாதுகாப்பு இருக்கோ அது மாதிரி நாடுகளில் மட்டும்தான் இன்றைக்கி அமோகா மூலியமாக ஒரு சீட்டுங்கிற எடுத்து கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் நீங்கள் போய் படிக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழகம் வந்து பார்த்தீங்கன்னா சார், மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அங்கீகாரம் பண்ணணும், WHO அங்கீகாரம் பண்ணணும், யுனெஸ்கோ அங்கீகாரம் பண்ணணும், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷாக இருக்கணும். நீங்கள் கேள்வி கேட்கலாம், என்ன சார் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ் சொல்கிறீங்களே? ஒரு சில நாடுகளில் இப்போ ரஷ்யாவை எடுத்துக்கோங்க, இல்லை சைனாவை எடுத்துக்கோங்க. இப்போது MBBS படிப்பை நீங்கள் இங்கிலீஷில் போய் படிக்கலாம், MS படிப்பை போய் இங்கிலீஷில் போய் படிக்க முடியாது. ஒரு சில நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த MBBS படிப்பை என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க லோக்கல் லாங்குவேஜ் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ எந்த நாடுகளில் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதற்கடுத்து மிக முக்கியமான விஷயம் நீங்கள் கேட்டிங்கன்னா சார், குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் தான் எப்போதுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, MBBS இந்த நாட்டில் போய் படிங்க, அந்த நாட்டில் போய் படிங்க. ஏன் சார்? ஏன்னா அங்கே நம்மளுடைய கிளைமேட்டிக் கண்டிஷன் இருக்குது, நம்மளுடைய சாப்பாடு கிடைக்கும் இப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை பற்றியும் கிளைமேட்டிக் கண்டிஷன் பற்றி பேசுகிறாங்க. யாருமே வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனை பற்றி பேசுகிறது கிடையாது சார். நான் சொல்கிறது எப்படின்னா, என்ன குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் ஃபாலோ பண்ணுறாங்க? அமெரிக்கன் சிலபஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா, யூரோப்பியன் சிலபஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா, இல்லை ஓல்டு பிரிட்டிஷஸும் ஃபாலோ பண்ணுறாங்களா, அதை நம்ம செக் பண்ணணும். அதுக்கப்புறம் மிக முக்கியமான விஷயம் நீங்கள் கேட்டிங்கன்னா சார், அமோகாவுடைய முதல் ரெக்கமெண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ். நாங்கள் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதே கிடையாது. கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் ஏன் ரெக்கமெண்ட் பண்ணுறோம்னா, கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேட்டன் ரைட்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்க, நிறைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்கும், நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுப்பாங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ் இருப்பாங்க, நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அது மாதிரி பல்கலைக்கழகத்தை மட்டும்தான் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அது இல்லாமல் இன்டர்நேஷ்னல் மெடிக்கல் எஜுகேஷன் டிக்ஷனரியில் அந்த யூனிவர்சிட்டி வந்து மெம்பர்ஷிப் வச்சுருக்கணும், ஜென்ரல் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் கிரேட் பிரிட்டனில் மெம்பர்ஷிப் வச்சுருக்கணும். எல்லாத்தோட மிக முக்கியமான விஷயம் நீங்கள் கேட்டிங்கன்னா, பாதுகாப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அதோட மிக முக்கியமான விஷயம் சார் அஃபோர்டபிலிட்டி சார். செலவும் கொஞ்சம் குறைவாக இருக்கணும். இது எல்லாமே இருந்தால் கூட இன்றைக்கி யாருமே சொல்லாத விஷயத்தை இன்றைக்கி நேற்று கிடையாது, 17 வருஷமாக நான் சொல்லிட்டு இருக்கேன். MBBS படிப்பை மட்டும் இங்கிலீஷில் படித்தா மட்டும் பத்தாது. MS படிப்பை எந்த நாடுகளில் குறிப்பாக எந்த பல்கலைக்கழகத்தில் கற்றுக் கொடுக்குறாங்களோ அது மாதிரி பல்கலைக்கழகத்தில் உங்கள் குழந்தைங்க போய் படித்தா மட்டும்தான் MBBS படிப்பை இங்கிலீஷில் படிச்சிடலாம், MS படிப்பை இங்கிலீஷில் வந்து படிச்சிடலாம். திருப்பி இந்தியாவுக்கு வரும்போது ஒரு குவாலிட்டியான டாக்டர் வந்து வர முடியும். இந்த 13-14 விஷயங்கள் வந்து எந்த நாடுகளில் இருக்கோ அது மாதிரி நாடுகளில் மட்டும்தான் நீங்கள் அமோகா மூலியமாக ஒரு சீட்டுங்கிற எடுத்து கொடுத்துட்ருக்கோம். அதனால் எந்த ஒரு பேரண்ட்ஸும் பயப்பட வேண்டாம், எந்த ஒரு ஸ்டூடெண்ட் பயப்பட வேண்டாம். அந்த வகையில் சார் நான் முதல்ல சொல்லிட்டேன், அமோகா மூலியமாக எந்த நாட்டில் வேணாலும் சீட்டு வந்து எடுத்து கொடுக்க முடியும். அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பல்கலைக்கழகத்துக்கு மட்டும் இந்த உலக சுகாதார மையமும் ஐநா சபையும் ஃபண்டிங் பண்ணுறாங்க. அந்த வகையில் யூரோப்பில் குறிப்பாக ஈஸ்டர்ன் யூரோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்னியா, அர்மேனியா, அந்த நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி சார், பப்ளிக் யூனிவர்சிட்டி. ஸோ எதனால் இந்த WHO + UN இவங்களுக்கு வந்து ஃபண்டிங் பண்ணுறாங்கன்னா, நான் அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான குவாலிட்டிஸை பற்றி நான் சொல்கிறேன். முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய இந்த யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணி 150 வருஷம் 200 வருஷம் ஆகுது. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்களேன், ஒரு 200 வருஷம் பழமை வாய்ந்த ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் உங்கள் குழந்தைங்க போய் படித்தாங்கன்னா அவங்க குவாலிட்டியான டாக்டராக வந்து வருவாங்களோ வர மாட்டாங்களா? அதனால தான் சொல்கிறேன் சார், நான் நீட்டில் குறைவான மதிப்பெண் எடுத்திருக்கேன், +2ல் குறைவான மதிப்பெண் எடுத்திருக்கேன், அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. நான் படித்தா டாக்டர் படிப்பு தான் படிக்கணும்னு சொல்லிட்டு அந்த டெட்டர்மினேஷன் இருந்ததுன்னா 150 வருஷம் 200 வருஷம் பழமை வாய்ந்த கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் நீங்களுமே படிக்கலாம். இது சாத்தியமான கண்டிப்பாக சாத்தியம்தான். உலகத்தோடைய ஃபர்ஸ்ட் நேச்சுரோதெரப்பி யூனிவர்சிட்டி, மெடிசன் சொல்ற ஒரு கான்செப்டை உலகத்தில் முதல்ல உருவாக்குனவங்க. இன்றைக்கி நம்மளுடைய மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அங்கீகாரம் பண்ணுறாங்க, WHO அங்கீகாரம் பண்ணுறாங்க, யுனெஸ்கோ இந்த பல்கலைக்கழகத்தை நேரடியாக ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இப்போ என்னுடைய ஸ்டூடெண்ட் ரஷ்யாவில் படிக்கிறாங்க, ஜார்ஜியாவில் இருக்காங்க, செர்பியா, கசகிஸ்தான், கிர்கிஸ்தான், உஸ்பெஸ்கிஸ்தான் எல்லா நாடுகளில் இருந்தால் கூட எல்லா பல்கலைக்கழகத்தையும் WHO அங்கீகாரம் பண்ணுவாங்க. பட் நான் சொல்லக்கூடிய குறிப்பாக நீங்கள் போஸ்னியாவை எடுத்துக்கோங்க, யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் சரேவோ, யூனிவர்சிட்டி ஆஃப் பாஞ்சா லூக்கா, அர்மேனியாவில் எரவான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, இந்த பல்கலைக்கழகத்தை வந்து பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ வந்து நேரடியாக வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஏன் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, இந்த நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பெண்கள் வாழக்கூடிய ஒரு நாடு, பெண்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப 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 அதிகம், எல்லாமே கிறிஸ்டின் கண்ட்ரி, இந்த சண்டை வம்பு அது மாதிரி கான்செப்ட் கிடையவே கிடையாது. அதை விட மிக முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா சார், 10,000 பேட்டன் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க, 65 நாட்டு மக்கள் தங்கி வந்து படிக்கிறாங்க, பெட் ஸ்கேன் மிஷின் அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க, MRI ஸ்கேன் மிஷின் அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. இங்கே 6 வருஷம் நம்ம படிக்கும்போது மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. என்னதான் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷாக இருந்தால் கூட அந்த நாட்டோட மிக முக்கியமான மொழி ஜெர்மன், ஃப்ரெஞ்ச், ஸ்வீடிஷ், ஸ்பானிஷ், ஐரின், இந்த மொழியை வந்து ஃப்ரீயாக கற்றுக் கொடுக்குறாங்க. எதனால் ஃப்ரீயாக கற்றுக் கொடுக்குறாங்கன்னா, நான் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்தியாவிலேருந்து நீங்கள் நேரடியாக ஃப்ரான்ஸ் போகணும்னு ஆசைப்படுறீங்களா?
சுவிட்சர்லாந்து போன ஆசைப்படுறீங்களா? 3 கோடி ரூபா 4 கோடி ரூபா செலவு பண்ணணும். அவ்வளோ ஈஸியாக அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண முடியாது. ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் சரைவோ, யூனிவர்சிட்டி ஆஃப் பாஞ்சாலுக்கா, எரவான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, நீங்கள் கூகுளில் போய் ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள். யூரோப்பியன் மெடிக்கல் கவுன்சில், யூரோப்பியன் கவுன்சில், யூரோப்பியன் எக்கனாமிக் ஏரியா, பொலாக்னா ப்ராசஸ், டெம்பஸில் தே காட் ரிஜிஸ்ட்ரேஷன். இங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் யூரோப்பில் இருக்கக்கூடிய 27 நாடுகளில் மெடிக்கல் ரிலேட்டடாக எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதாமல் லாங்குவேஜ் மட்டும் கற்றுட்டா மட்டும் போதும். யூரோப்பில் இருக்கக்கூடிய இந்த 27 நாடுகளில் தாராளமாக போய் வேலை பார்த்துக்கலாம். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்களேன், நீங்கள் நேரடியாக யூரோப்பில் போய் ஒர்க் பண்ணலாம். ஸோ அதுக்காக மட்டும் இந்த யுனெஸ்கோ வந்து இது அங்கீகாரம் பண்ணலை. அதை விட மிக முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா சார், ஜென்ரல் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் கிரேட் பிரிட்டனில் இந்த யூனிவர்சிட்டி மெம்பர்ஷிப் வச்சிருக்காங்க. நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்கலாம், அது என்ன சார் ஜென்ரல் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் கிரேட் பிரிட்டன்? எல்லாருமே லண்டனில் போயிட்டு ஒரு டாக்டர் படிக்கலாம்னு சொல்லி ஆசைப்படுவீங்க. நேரடியாக லண்டனில் போய் ஒரு டாக்டர் ஆகணுமா 3 கோடி ரூபா செலவாகும். ஆனால் இங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த எம்பிபிஎஸ் கோர்ஸை படித்து முடித்த பிறகு பிளாப்ங்கிற ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க சார். அந்த பிளாப் எக்ஸாமுக்கு அவங்களே ட்ரைனிங் கொடுத்துட்றாங்க. அந்த பிளாப் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டீங்கன்னா லண்டனில் இருக்கக்கூடிய லீடிங் யூனிவர்சிட்டியில் லீடிங் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துட்டே ஒரு எம்எஸ் படிப்பு வந்து படிச்சுக்கலாம். ஆனால் படிப்புக்காக ₹1 கூட செலவு பண்ண வேண்டாம். இது சாத்தியமான சாத்தியம்தான். அது இல்லாமல் நான் சொல்லக்கூடிய இந்த எரவான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் சரைவோ, யூனிவர்சிட்டி ஆஃப் பாஞ்சாலுக்காக்கும், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பாஸ்டன் மெடிக்கல் ஸ்கூல், நியூயார்க் மெடிக்கல் ஸ்கூல், ஏல் யூனிவர்சிட்டி, தாமஸ் ஜெஃபர்சன், நீங்கள் யூரோப் எடுத்துக்கங்களேன், யூனிவர்சிட்டி ஆஃப் கரோலின்ஸ்கா, யூனிவர்சிட்டி ஆஃப் உப்பசாலா, டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி ஆஃப் மூனிச், அந்த டைப் வந்து இருக்கிறதுனால இங்கே படிக்கக்கூடிய டாக்டர்ஸ் ரொம்ப சர்வசாதாரணமாக சார் அவங்களுடைய ஹவுஸ் சர்ஜனை நீ யூஎஸ்ல போய் பண்ணுறாங்க. ஒருத்தர் 2 பேர் கிடையாது, 3000 டாக்டர்ஸ் நவ் தேர் பிராக்டிஸ் இன் கலிஃபோர்னியா. அப்பேற்பட்ட நம்பர் 1 கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் எங்களால் உங்களுக்கு ஒரு எம்பிபிஎஸ் படிப்பு வந்து எடுத்து கொடுக்க முடியும். இந்த ஒரு வாய்ப்பை சார் எதனால நீங்கள் பயன்படுத்திக்க கூடாது? அதனால தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், போஸ்னியா ப்ளஸ் அர்மேனியா. எவ்வளோ சார் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஆகும்? ரொம்ப சிம்பிள். இப்போ போஸ்னியாவில் போயிட்டு இப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் பாஞ்சாலுக்காலவே படிக்க ஆசைப்படுறீங்களா? ஃபீஸ் ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4.25 லட்சம் ரூபாய். யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் சரைவோ 3.25 லட்சம் ரூபாய். எரவான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி 5.5 லட்சம் ரூபாய். ஃபீஸு, அகாமடேஷன், ஃபுட்டு ஒரு 35 லட்சம் ரூபாய் இருந்ததுன்னா இன்னைக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் சரைவோ ஒரு 100 வருஷம் பழமையான கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் நீங்கள் எம்பிபிஎஸ் படிப்பை இங்கிலீஷில் படிக்கலாம், எம்எஸ் படிப்பை இங்கிலீஷில் படிக்கலாம். பாஞ்சாலுக்கா நீ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 6 லட்சம் ரூபாய். ஒரு 6 வருஷம் படிக்கணும் ஆசைப்படுறீங்களா? 37 ஒரு 38 லட்ச ரூபா இருந்ததுன்னா நீங்கள் பாஞ்சாலுக்கால எம்பிபிஎஸ் படிப்பை இங்கிலீஷில் படிக்கலாம், எம்எஸ் படிப்பை இங்கிலீஷில் படிக்கலாம். எரவான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஒரு வருஷத்துக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு 7 லட்ச ரூபா செலவாகுது. ஒரு 45 லட்ச ரூபா இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக OSMU, நீங்கள் ஒன்றும் இல்லை, ஈஸ்டர்ன் யூரோப்பில் வந்து நீங்கள் ரேங்கிங் சிஸ்டம் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா நான் சொல்லக்கூடிய யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 ரேங்கிங் யூனிவர்சிட்டி. இங்கேருந்து பக்கத்து நாடு சார், லாட்வியா, லித்யூனியா, போலண்ட். அங்கே ஒரு எம்பிபிஎஸ் கோர்ஸ் படிக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு ஃபீஸ் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 12 லட்ச ரூபா. ஒரு எம்பிபிஎஸ் கோர்ஸ் முடிக்கிறது ஒரு 80 லட்ச ரூபா செலவாகுது. 80 லட்ச ரூபா செலவு பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கிடைக்குமோ, என்ன குவாலிட்டி ஆஃப் எக்ஸ்போஷர் கிடைக்குமோ அதே கைண்ட் ஆஃப் எஜுகேஷனை நீங்கள் யூரோப்பில், குறிப்பாக ஈஸ்டர்ன் யூரோப்பில், குரோஷியா, ஜெர்மனி பக்கத்தில் ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய போஸ்னியாவில் போயிட்டு நீங்கள் தாராளமாக படிக்கலாம். யார் வந்து ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இது மாதிரி கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் நிச்சயமாக ஒரு எம்பிபிஎஸ் அட்மிஷனுங்கிறது கேரண்டியாக வந்து எடுத்து கொடுக்க முடியும். ஓகே சார், போஸ்னியா, அர்மேனியாவோட யூனிவர்சிட்டிஸோட சிறப்பம்சங்கள் பற்றி சொன்னீங்க. அங்கே ஸ்காலர்ஷிப்பை அவைல் பண்ணிக்க முடியுமா சார்? சார் ஆக்சுவலாக சார் நான் சொல்லிட்டுங்களா சார், ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த WHO + UNO ஃபண்டிங் பண்ணுறதுனால தான் நான் என்ன சொன்னேன், எம்பிபிஎஸ் படிப்பே இங்கிலீஷில் படிக்கலாம், எம்எஸ் படிப்பே இங்கிலீஷில் படிக்கலாம் சார். இங்கே 3 விதமான ஸ்காலர்ஷிப் தராங்க சார். ஏற்கனவே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப கம்மி தான். இப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் சரைவில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே வந்து 75 சீட்ஸ் தான் இருக்குது. யூனிவர்சிட்டி ஆஃப் பாஞ்சாலுக்கால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 125 சீட்ஸ் தான் இருக்குது. எரவான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் ஒரு 65 ஸ்டூடெண்ட் மட்டும் தான் போக முடியும். ஸோ அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா 3 விதமான ஸ்காலர்ஷிப்ஸ். முதல் ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா சார், ஒரு டிபார்ட்மெண்ட்டில் அங்கே 20 ஸ்டூடெண்ட் தான் இருப்பாங்க. அந்த 20 பேரில் நீங்கள் நம்பர் 1 வந்துட்டிங்கன்னா 2வது வருஷம் ஃபீஸ் கட்டும்போது பாதி ஃபீஸ் கட்டினா மட்டும் போதும். இந்த ஒரு ஸ்காலர்ஷிப்ஸ் உலகத்தில் வேறு எந்த நாட்டிலையும் கொடுக்கறது கிடையாது. ஏன்னா என்னுடைய ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில், செர்பியாவில், ஜார்ஜியாவில், கசகிஸ்தானில், கிர்கிஸ்தான்லையும் படிச்சுட்டு இருக்காங்க. பட் இந்த 200 ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாய்ப்புகள் வந்து இருக்குது. 2வது ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சார், ஜெர்மன் கவர்மெண்ட் சார் டேடுன்னு ஒரு ஸ்காலர்ஷிப் தராங்க. முதல் 3 வருஷம் நீங்கள் கிளாஸில் டாப்பராக வரீங்களா, அடுத்த 3 வருஷம் ஃபீஸ் கட்ட வேண்டாம், உங்களுடைய லிவிங் எக்ஸ்பென்ஸ் மட்டும் பார்த்துட்டா மட்டும் போதும். இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் உலகத்தில் எந்த நாடுகள்லையும் கொடுக்கறது கிடையாது. 3வது மிக முக்கியமான ஸ்காலர்ஷிப்ஸ் என்ன கேட்டிங்கன்னா, நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா எம்பிபிஎஸ் படிப்புங்கிறது உங்களுக்கு மிக குறைந்த செலவு இருக்குது.
குறிப்பாக யூரோப்பில் இருக்கக்கூடிய 27 நாடுகளில் 116 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அதில் டாப் லீடிங் யூனிவர்சிட்டிஸ் எடுத்துக்கங்களேன். யூனிவர்சிட்டி ஆஃப் மூனிச், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் கர்லன்ஸ்கா, யூனிவர்சிட்டி ஆஃப் உப்பசாலா, யூனிவர்சிட்டி ஆஃப் லுண்ட், யூனிவர்சிட்டி ஆஃப் மிலானோ, யூனிவர்சிட்டி ஆஃப் வார்ஷா. அது எப்படின்னா 400 வருஷம் 500 வருஷம் பழமையான கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் அங்கே இருக்கக்கூடிய லீடிங் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் வேலை பார்த்துட்டே ஒரு எம்எஸ் படிப்பு வந்து படிச்சுக்கலாம். ஆனால் படிப்புக்காக ₹1 கூட செலவு பண்ண வேண்டாம். இது சாத்தியமான கண்டிப்பாக சாத்தியம்தான். அது இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, யார் வந்து ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுறீங்களோ, இதில் ரெக்கமெண்டேஷன்லாம் கிடையாது. நாங்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, வி ஆர் த கவர்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ். எங்களை தவிர வேறு யாருனாலையும் இந்த போஸ்னியாவில் அர்மேனியாவில் ஒரு அட்மிஷன் எடுத்து கொடுக்க முடியாது. ஸோ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, சார் நான் நீட்டில் குறைவான மதிப்பெண் எடுத்திருக்கேன் சார், +2ல் குறைவான மதிப்பெண் எடுத்துட்டு இருக்கேன் சார், என்னால் இது படிக்க முடியுமான்னு யார் வேணாலும் படிக்கலாம். ஏன் யார் வேணாலும் படிக்கலாம்னு சொல்ல வரேன்னா, நான் பேசிக்லேருந்து கற்றுக் கொடுப்பாங்க. பேசிக் ஃபிசிக்ஸ்னா என்ன, பயாலஜினா என்ன, பயோ கெமிஸ்ட்ரினா என்ன, ஒரு ஆவரேஜாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே போனால் கூட அவங்களாலே சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். அப்பேற்பட்ட நம்பர் 1 கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் நிச்சயமாக அமோகா மூலியமாக ஒரு சீட்டுங்களை எடுத்து கொடுக்க முடியும். அமோகாவுடைய செல் நம்பர் நோட் பண்ணிக்கங்க. அவங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணிங்கன்னா என்னென்ன ரெக்யர்ட் டாக்குமெண்ட் சொல்லுவாங்க, யார் வந்து ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் கேரண்டியாக ஒரு சீட்டுங்கிறது வாங்கி கொடுக்க முடியும். யார்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி அமோகா ஓவர்சீஸ் எஜுகேஷன் கன்சல்டன்ட் மூலமாக ஃபாரினில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய கருத்தும், பாஞ்சாலூக்காவில் இருக்க போஸ்னியாவில் இருக்க பாஞ்சாலூக்கா யூனிவர்சிட்டியினுடைய சிறப்பம்சங்கள் என்ன அப்படிங்கிறதையும் ஒரு சின்ன காணொலியில் பார்த்துட்டு வந்துடலாம். Welcome to the Faculty of Medicine begins here. இப்போ தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் வந்து எம்பிபிஎஸ் படிக்கலாம்னு சொல்லி ஒரு ட்ரீமோடு வந்திருப்பாங்க. அமோகா வந்து ரொம்பவே கோஆப்ரேட்டிவாகவே இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. இந்த யூனிவர்சிட்டியும் வந்து 100 இயர்ஸ் வந்து ரொம்ப ஓல்டான யூனிவர்சிட்டி அண்ட் இந்த யூரோப்லேயும் வந்து த பெஸ்ட் யூனிவர்சிட்டி. காலேஜ் ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் மெடிசன் படிக்கிறது வந்து என்னோட ட்ரீமாக இருந்துச்சு. அமோகா எங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னா, நான் கார்த்திக் சாரோட இன்டர்வியூ வந்து டிவியில் தான் பார்த்தேன். தென் நாங்கள் கார்த்திக் சார் அப்ரோச் பண்ணேன். அவங்க எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க மெடிக்கல் ஸ்டடீஸ் அப்ராடில். நீங்கள் ஒரு எம்பிபிஎஸ் படிக்கணும் உங்கள் ட்ரீமாக இருந்துச்சுன்னா டேரெக்டாக வந்து அமோகா ஏஜென்சிஸ் வந்து ஸ்ட்ராங்காக அப்ரோச் பண்ணலாம். ஹலோ, ஐம் சூர்யா ஃப்ரம் திருச்சிராப்பள்ளி. எம்பிபிஎஸ் படிக்கணுங்கிறது எல்லாரோட கனவு தான், அதே மாதிரி என்னோட கனவும் அதே தான். ஸோ ஃபஸ்ட் இயர் ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் நீட் ட்ரை பண்ணேன். ஸோ மார்க் அப்போ கம்மியாக இருந்துச்சு. சரி 1 இயர் ட்ராப் எடுத்து படிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு 1 இயர் ட்ராப் பண்ணியும் படித்தேன். பட் அப்போயுமே எனக்கு வந்து ஒரு கட் ஆஃப் ரேஞ்ச் மார்க் கிடைக்கல. ஸோ அப்போ வேறு என்ன பாசிபிள் அப்படின்னு பார்க்குறப்ப அப்ராடில் படிக்கலாமே அப்படின்னு வந்து ஒரு ஐடியா வந்துச்சு. சரி அப்புறம் வந்து நிறைய சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கப்ப யூடியூப்பில் கார்த்திக் சாரோட வீடியோ ஒன்று வந்துச்சு. அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார் ஒரு நியூஸ் சேனலுக்கு. சரி அதை பார்ப்போமேன்னு பார்த்தப்ப அவர் வந்து ஒரு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் நிறையாவே என்னென்ன தேவை இருக்குது. இப்போ ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு என்னென்ன இதெல்லாம் அப்ராடில் படிக்கணும்னா அந்த மெடிக்கல் காலேஜுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் எதெல்லாம் வேணும், அந்த காலேஜ் எதெல்லாம் ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கணும், அது மாதிரிலாம் நிறைய சொன்னார். அதே மாதிரி அவரோட அந்த இன்டர்வியூவில் அவர் மென்ஷன் பண்ண ஒரு பெஸ்ட் காலேஜ் வந்து போஸ்னியாவில் இருக்க ஈஸ்ட் சரேவோ, யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் சரேவோ. இங்கே தான் சரி நம்மளும் சரி நல்ல காலேஜாக இருக்குது, சரி நம்ம வந்து ஒரு சர்ச் பண்ணி பார்ப்போமே கூகுளில் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்தப்ப இட் வாஸ் குட், நாட் குட், இட் வாஸ் அ பெட்டர் அண்ட் கிரேட் காலேஜ். என்ன சொல்கிறது, ஒரு மெடிக்கல் படிக்கணும் அப்படின்னா ஒரு லோ காஸ்ட் அப்படின்னு படிக்கணும்னு நினச்சோம்னா இங்கே வந்து படிக்கலாம். ஈஸ்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் சரேவோ இஸ் பெஸ்ட் காலேஜ் ஃபார் தட். ஸோ இது நான் வந்து என்ன பண்ணலான்னு பார்க்குறப்ப சரி அவர் வந்து கீழே கான்டாக்ட் நம்பர் இருந்துச்சு. சரி ஃபோன் பண்ணி கேட்போம் அப்படின்னு சொல்லி கேட்டப்ப அவங்க எனக்கு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டப்போ அவங்க சொன்னாங்க டீட்டெயில்ஸ்லாம் நிறையாவே கொடுத்தாங்க. அப்புறம் வந்து கார்த்திக் சார்ட்ட பேச முடியுமான்னு கேட்டோன்னே சரி உடனே வந்து கார்த்திக் சார்ட்டு கனெக்ட் பண்ணி அவரும் எனக்கு வந்து இந்த காலேஜ் எப்படிப்பட்ட காலேஜ் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 இயர்ஸ் ஒரு ஓல்டு யூனிவர்சிட்டின்னு சொன்னார். அதே மாதிரி இங்கே இந்தியன் ஃபுட் எல்லாமே கிடைக்கும்பா, ஒரு ஃப்ரெண்ட்லி அண்ட் மோர் செக்யூராக ரொம்ப பேசினார். அவர் எப்படி சொல்கிறது, ஒரு ஃப்ரெண்ட்லி மேனரில் நமக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கார்த்திக் சார் தான் கொடுத்தாரு. சரி ஓகே நமக்கு இந்த யூனிவர்சிட்டி ஓகே, ஸோ அதனால் செலக்ட் பண்ணணும்னு சொல்லி அம்மாவா ஆஃபீஸ்க்கு போனோம். அவங்க கேட்ட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தோம். அவங்க வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விசா ப்ராசஸ்க்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க டெல்லி. அங்கேயுமே நல்லா ஒரு கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷன் தான். விசா முடிச்சுட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணோம் விசா வர வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து விசா வந்ததுக்கப்புறம் சரி இங்கே போகணும் அப்படின்னு சொல்லி திருப்பி அம்மா ஆஃபீஸ்க்கே கூப்பிட்டாங்க. அங்கே இருந்து கார்த்திக் சார் வந்து எங்களுக்கு திருப்பி இங்கே போச்சா யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் சரேவோ இங்கே போச்சாக்கு வந்து எங்களை கூப்பிட்டு வந்தார்.
கூட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் ஆச்சு. 1 வீக்காக அவர் எங்கள் கூட தான் இருக்காரு. அண்ட் எங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் அவர் தான் செஞ்சு கொடுத்துட்ருக்காரு இன்ன வரைக்குமே. மணி கன்வர்ஷன்லேருந்து அவர் எங்கே ஃபுட்டு பெஸ்ட்டாக நல்லா கிடைக்கும், எந்தெந்த கடையில் வாங்கினா கொஞ்சம் சீப்பாக இருக்கும், எல்லாத்தையுமே அவர் தான் சொன்னார். ஸோ என்னோட எம்பிபிஎஸ் கனவு நிறைவேறினதுக்கு காரணம் அமோகா மற்றும் கார்த்திக் சார். தேங்க்யூ. தொடர்ந்து நம்ம சார்கிட்ட பேசலாம். சார், போஸ்னியா அர்மேனியா நாடுகளோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொன்னீங்க. மற்ற வெளிநாடுகளுக்கும் போஸ்னியா அர்மேனியாவில் இருக்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, எஜுகேஷன் டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லுங்கள் சார். சார், முதல் விஷயம் சார், நான் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனை பற்றி நான் ஃபஸ்ட் சொல்லிடுறேன் சார். இந்த நிகழ்ச்சியை வந்து நிறைய பேரண்ட்ஸ் பார்த்துட்ருக்கீங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்துட்ருக்கீங்க. நான் திருப்பி சொல்லிடுறேன், குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சார். இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வெளிநாடுகளில் போயிட்டு அந்த நாட்டில் போய் எம்பிபிஎஸ் போய் படிங்க, இந்த நாட்டில் போய் எம்பிபிஎஸ் போய் படிங்கன்னு சொல்கிறாங்களே தவிர, ஒருத்தர் கூட வந்து பார்த்தீங்கன்னா சார் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறதே கிடையாது. நான் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா சார் மொத்தமாகவே 20 ஸ்டூடெண்ட் தான் இருப்பாங்க. இந்த 20 பேரை பார்த்துக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 ப்ரொஃபஸர் இருக்காங்க. 2 மணி நேரம் தியரி கிளாஸா, மீதி 3 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக ப்ராக்டிக்கல் செஷன். எப்படின்னா குரூப் டிஸ்கஷன், கேஸ் ஸ்டடீஸ், அசைன்மெண்ட் சார். இந்த ரிட்டன் எக்ஸாம் கான்செப்டே கிடையாது சார். ஒரு டாக்டர் அப்போ டாக்டர்னு சொல்லுவாங்க, அதிகப்படியான கிளினிக்கல் நாலேஜ் வந்து இருக்கணும். இங்கே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 3 வருஷம் படிப்புனா 3 வருஷம் கம்பல்சரியாக ப்ராக்டிக்கல் நாலேஜ் கொடுக்குறாங்க. தே ஆர் ஃபாலோயிங் அன் அமெரிக்கன் சிலபஸ் சார், தே ஆர் ஃபாலோயிங் அன் யூரோப்பியன் சிலபஸ். இந்த மனப்பாடம் பண்ணுற கான்செப்டே கிடையாது. அதனால் நம்ம பசங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இம்ப்ளிமெண்டேஷன் டெக்னாலஜியோட கான்செப்டை கற்றுக்குறாங்க, நிறைய கல்ச்சர் கற்றுக்குறாங்க, நிறைய மொழி கற்றுக்குறாங்க. இவங்க கூட படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க லாட்வியா, லித்தியூனியா, போலண்ட் சொல்லி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள் வந்து இருக்கிறதுனால அவங்களால வந்து ஈஸியாக வந்து மிங்கிள் ஆக முடியுது. இது எல்லாத்தோட மிக முக்கியமான விஷயம் நீங்கள் கேட்டிங்கன்னா சார், தே ஆர் யூசிங் அ பிளாஸ்டினேட்டட் பாடிஸ், நாட் பிளாஸ்டிக் பாடிஸ். இன்னைக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் சரைவ் எடுத்துக்கோங்க, யூனிவர்சிட்டி ஆஃப் பாஞ்சாலுக்கா இல்லை எரவான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, குறிப்பாக இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் பாஞ்சாலுக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா சார், தே ஆர் யூசிங் அ பிளாஸ்டினேட்டட் பாடிஸ். இறந்த பாடியை வந்து பதப்படுத்தி எப்படி வந்து கிட்னி ஆப்ரேஷன் பண்ணுறது, எப்படி லிவர் ஆப்ரேஷன் பண்ணு சொல்லிட்டு லைவாக எக்ஸ்போஷர் பண்ணி காட்டுறாங்க சார். இந்த டெக்னாலஜி யார் உருவாக்குனாங்கன்னா ஜெர்மன்ஸ் தான் வந்து உருவாக்குனாங்க. ஸோ ஒரு ஆவரேஜாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் உள்ளே போனால் கூட அவங்களாலையும் போய் படிக்க முடியும். ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, சார் என்னுடைய பையன் வந்து நீட்டில் வந்து குறைவான மதிப்பெண் எடுத்துட்டான், +2ல் குறைவான மதிப்பெண் எடுத்துட்டான், பரவாயில்ல சார் விடுங்க சார், அவங்க குறைவான மதிப்பெண் எடுத்ததுனால வந்து உங்கள் குழந்தைங்களால் சாதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி தவறாக வந்து முடிவெடுக்கலாம்? உங்களால் முடியாதுன்னு சொல்கிறதுக்கு வந்து நம்ம ஒன்றும் கடவுள் கிடையாது. நீ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா காரணம் வந்து அந்த சூழ்நிலை தான் சார். ஆலங்குடின்னு சொல்கிற சின்ன கிராமத்தில் பிறந்த ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா நீ 64 நாடுகளுக்கு மேலே ட்ராவல் பண்ணியிருக்கேன், 2000 டாக்டர்ஸ் நீ தமிழ்நாடு ஃபுல்லாக என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சார் என்னோட சூழ்நிலை தான். நான் ஸ்வீடனில் போய் படிக்க போனேன், எல்லாத்துக்கும் காரணம் சூழ்நிலை தான். நீ நிறைய மொழிகள் கற்றுக்கிட்டோம், ஸோ எல்லாத்தையுமே காரணம் சூழ்நிலை தான் சார். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாணவர்களோ இல்லை பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். குறிப்பாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 2000 பெட்டட் ஹாஸ்பிட்டல், இந்த ஒரு விஷயம் எந்த நாடுகள்லையும் கிடையாது. குறிப்பாக வந்து பாஞ்சாலுக்கால இருக்குது 2000 பெட்டட் பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போய் பார்க்க முடியும். அதை விட மிக முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா போஸ்னியா பொறுத்தவரையில் எல்லாருமே இங்கிலீஷ் பேசுவாங்க. அங்கே வாழக்கூடிய மக்கள் 98% வந்து இங்கிலீஷ் பேசுவாங்க. நான் புதுசாக ஒரு மொழியை வந்து கற்றுக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. அதனால தான் இங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்காங்க. இதுதான் மெயின் டிஃபரன்சியேஷன் சார். அதை விட மிக முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா எம்பிபிஎஸ் படிப்பை இங்கிலீஷில் படிக்கலாம், எம்எஸ் படிப்பை இங்கிலீஷில் போய் படிக்கலாம், வேறு எந்த நாடுகள்லையும் முடியாது. இப்போ என்னுடைய ஸ்டூடெண்ட் ரஷ்யாவில், ஜார்ஜியாவில், செர்பியாவில், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கசகிஸ்தானில், கிர்கிஸ்தானில், உஸ்பெஸ்கிஸ்தானில் படிக்கிறாங்க. எம்பிபிஎஸ் படிப்பு மட்டும்தான் இங்கிலீஷில் போய் படிக்க முடியும். வெறும் எம்பிபிஎஸ் படிப்பு மட்டும் வச்சு என்ன பண்ணுறது? கண்டிப்பாக ஒரு எம்எஸ் படிக்கணும்ல. நீங்கள் சரி நீங்கள் திருப்பி இந்தியாவுக்கு வரணும்னு பிளான் பண்ணுறீங்க, இந்தியாவில் வந்து நீங்கள் திருப்பி நீட் எக்ஸாம் வந்து எழுதணும். திருப்பி நீட் எக்ஸாம் எழுதி வந்து அந்த ஒரு எம்எஸ் படிப்புங்கிறது அவ்வளோ சாத்தியமான விஷயம் கிடையாது. நான் சொல்கிறது எப்படின்னா எம்பிபிஎஸ் படிப்பை இங்கிலீஷில் படிக்கலாம், எம்எஸ் படிப்பை இங்கிலீஷில் வந்து படிக்கலாம். குறிப்பாக யூரோப்பில் இருக்கக்கூடிய 27 நாடுகளில், ஏன்னா வந்து யூரோப்பியன் மெடிக்கல் கவுன்சில், யூரோப்பியன் கவுன்சில், யூரோப்பியன் எக்கனாமிக் ஏரியா, பொலாகனா ப்ராசஸ், டெம்பஸில் இந்த பல்கலைக்கழக மெம்பர்ஷிப் வச்சிருக்கிறதுனால இங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் யூரோப்பில் இருக்கக்கூடிய 27 நாடுகளில், குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனி, பிரான்ஸ், ஸ்வீடன், நார்வே, டென்மார்க், ஃபின்லாந்து, இது மாதிரி நாடுகளில் அங்கே இருக்கக்கூடிய லீடிங் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துட்டே ஒரு எம்எஸ் படிப்பை ஃப்ரீயாக படிச்சுக்கலாம். இது சாத்தியமான கண்டிப்பாக சாத்தியம்தான். அது இல்லாமல் அமெரிக்கன் மெடிக்கல் கவுன்சில், யூரோப்பியன் மெடிக்கல் கவுன்சில், சிங்கப்பூர் மெடிக்கல் கவுன்சில், துபாய் மெடிக்கல் கவுன்சில், நீ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மெடிக்கல் அசோசியேஷன்லையும் இந்த பல்கலைக்கழக மெம்பர்ஷிப் வச்சிருக்கிறதுனால இங்கே படிக்கக்கூடிய டாக்டர்ஸ் நாளைக்கு யூஎஸ் உள்ள போய் ஒர்க் பண்ணலாம்,
கனடா போகலாம், ஆஸ்திரேலியா போகலாம், நியூசிலாந்து போகலாம், யூரோப்பில் ஒர்க் பண்ணலாம். இப்போ குறிப்பாக யூரோப் வந்து எடுத்துட்டிங்கன்னா சார், நார்வே, டென்மார்க், ஃபின்லாந்து, ஸ்வீடன், இது ஸ்காண்டினேவியன் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. நம்ம யூரோப்பில் ஒரு MBBS கோர்ஸை முடிச்சுட்டு குறிப்பாக MS படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி ஆஃப் மூனிச் 400 வருஷம் பழமை வாய்ந்த கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. யூனிவர்சிட்டி ஆஃப் கர்லன்ஸ்கா அவங்க ஸ்டார்ட் பண்ணி 450 வருஷம் ஆகுது. வேர்ல்டு ரேங்கிங்கில் டாப் 3ல இருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு விஷயந்தான், ஜெர்மன் லாங்குவேஜ் கற்றுக்கணும், இல்லை ஸ்வீடிஷ் லாங்குவேஜ் வந்து கற்றுக்கணும். என்னுடைய கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மொழி கற்றுக்கிட்டோம்னா நம்மளால் வாழ்க்கையில் செட்டில் ஆக ஈஸியாக இருக்குன்னா எதனால அந்த மொழியை கற்றுக்கக்கூடாது? இது ரொம்ப ஈஸியாக வந்து கற்றுக்கலாம். ஸோ அந்த மொழியை கற்றுக்கிட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய லீடிங் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் வேலை பார்த்துட்டு ஒரு MS படிப்பு வந்து ஃப்ரீயாக படிச்சுக்கலாம். அதில் குறிப்பாக நார்வே, டென்மார்க், ஃபின்லாந்து, ஸ்வீடன், இதை ஸ்காண்டினேவியன் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. இந்த நாடுகளில் போயிட்டு நீங்கள் ஒரு 3 வருஷம் வேலை பார்த்தீங்கன்னா வித்தின் 3 இயர்ஸில் உங்களுக்கு அந்த நாட்டோடைய பர்மனன்ட் ரெசிடென்ஷியல் கொடுத்துருவாங்க. யூரோப்பியன் லைசன்ஸ் வந்து கிடச்சிரும். நீங்கள் வந்து ஒரு யூரோப்பில் வந்து ஒரு PR ஹோல்டர் ஆகிட்டீங்க, இல்லை யூரோப்பியன் லைசன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்லையும் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுன்னு அவசியம் கிடையாது, எந்த நாட்டுக்கு விசா எடுக்குன்னு அவசியம் கிடையாது. அது இல்லாமல் நீங்கள் பிளாப் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுறீங்க, இல்லை USMLE எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுறீங்கன்னா இன்க்ளூடிங் இந்தியா, நீங்கள் திருப்பி இந்தியாவுக்கு வரும்போது எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதாமல் நேரடியாக வந்து டாக்டர் ஆகிக்கலாம். ஸோ இவ்வளோ ஸ்பெசிலிட்டிஸ் இருக்கிறதுனால தான் குறிப்பாக போஸ்னியாவை நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். ரஷ்யாவில் போய் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ரஷ்யாவில் நீங்கள் எங்கே போய் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? யூனிவர்சிட்டி ஆஃப் மாரி, இல்லைனா கிரிமியா ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, இல்லை மாஸ்கோ மெடிக்கல் யூனிவர்சிட்டி, இல்லை யூனிவர்சிட்டி ஆஃப் ஓரல், இல்லை உலியான்ஸ்க்கு, எங்களால் உங்களுக்கு எங்கே வேணாலும் சீட் வந்து எடுத்து கொடுக்க முடியும். சார் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி சார்? ரஷ்யான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் குறைவெல்லாம் கிடையாது. ஒரு சில பல்கலைக்கழகத்தில் இப்போ நீங்கள் வந்து ஓரல் போகிறீங்க, இல்லை திவேர் போகிறீங்க, இல்லை உலியான்ஸ் போகிறீங்கன்னா உங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 3.5 லட்ச ரூபா. ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் சேர்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து ஒரு 5.5 லட்ச ரூபா வந்துடும். ஒரு 6 வருஷம் MBBS கோர்ஸ் படிக்கணும்னா 35 லட்ச ரூபா இல்லாமல் ரஷ்யாவில் படிக்க முடியாது. பெரிய யூனிவர்சிட்டியில் போனீங்க, பெரிய யூனிவர்சிட்டி அது கசான், ஓல்வோகிரேடு, மாரி, இங்கெல்லாம் வந்து ஃபீஸே வந்து பார்த்தீங்கன்னா 5.5 லட்ச ரூபா. ஒரு MBBS கோர்ஸ் படிக்கிறதுக்கு 45 லட்ச ரூபா செலவாகும். இது மாதிரி பல்கலைக்கழகத்திலையும் எங்களால் உங்களுக்கு ஒரு MBBS அட்மிஷன் வாங்கி கொடுக்க முடியும். ஆனால் MS படிப்பை இங்கிலீஷில் வந்து படிக்க முடியாது. அங்கே படிக்கக்கூடிய எல்லா யூனிவர்சிட்டிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் தான். மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷில் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. WH ரெகக்னைசேஷன் இருக்குது. ஆனால் நாளைக்கு இங்கே படித்து முடித்த பிறகு உங்களால் அவளை ஈஸியாக வந்து அமெரிக்காவில் போய் ஒர்க் பண்ண முடியாது, யூரோப்பில் போய் ஒர்க் பண்ண முடியாது, அவளை ஈஸியாக UKவில் போக முடியாது. இதெல்லாம் தான் பிரச்சனை. ஸோ எங்களால் வாங்கி கொடுக்க முடியாதுன்னு கிடையாது. அது மாதிரி பல்கலைக்கழகத்தில் சீட் வந்து எடுத்து கொடுப்போம். எப்படின்னு கேட்டிங்கன்னா போஸ்னியாவில் மொத்தமாகவே 200 சீட்ஸ் தான் இருக்குது. யார் வந்து ஃபஸ்ட் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நாங்கள் போஸ்னியா ஆப்ஷன் கொடுத்துருவோம், ரெக்கமெண்டேஷன் கிடையாது. அதற்கடுத்து வரீங்களா, செகண்ட் ஆப்ஷன் நாங்கள் என்ன பண்ணுவோம், அர்மேனியா. தேர்ட் ஆப்ஷன் ரஷ்யா. இல்லை சார் நான் வந்து இப்போது செர்பியாவில் போய் படிக்கணும், யூனிவர்சிட்டி ஆஃப் பெல்கிரேட், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் நீஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் அங்கே இருக்குது. இப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் பெல்கிரேடில் போயிட்டு நீங்கள் படிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா ஃபீஸ் மட்டுமே 7,000 euros வருது, 7 லட்ச ரூபா. ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் எடுத்துட்டிங்களா ஆல்மோஸ்ட் வந்து 10 லட்ச ரூபா. ஒரு 70 லட்ச ரூபா இருந்தால் மட்டும்தான் இங்கேருந்து பக்கத்து நாடு தான் அவ்வளோ செலவாகுது. இதை நீஸில் போய் படிக்கணும் ஆசைப்படுறீங்களா ஒரு 50லேருந்து 55 லட்ச ரூபா செலவாகும். என்னன்னா அது மாதிரி பல்கலைக்கழகத்திலையும் நீங்கள் அமோகா மூலியமாக சீட் வந்து எடுத்து கொடுக்க முடியும். அதே மாதிரி கசகிஸ்தான், இல்லை கிர்கிஸ்தான், இப்போ ஜார்ஜியாவை எடுத்துக்கோங்க. NMCயில் 2 நார்ம்ஸ் இருக்குது. 5வது வருஷம் படிக்கும்போது இது நோட் பண்ணிக்கோங்க பேரண்ட்ஸ், 5வது வருஷம் படிக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் கொடுக்கணும், 6வது வருஷம் இன்டர்ன்ஷிப் பண்ணணும். குறிப்பாக நான் சொல்லக்கூடிய போஸ்னியாவில், பாஞ்சாலுக்காவில், இல்லை யூனிவர்சிட்டி ஆஃப் வீசரேவோ, இல்லை அர்மீனியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 5th இயர் படிக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் எத்திக்ஸ் ஒரு எக்ஸாம் இருக்குது. அந்த எக்ஸாம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்துட்றாங்க. 6வது வருஷம் இன்டர்ன்ஷிப் வந்து பண்ணிக்கிட்டு நீங்கள் தாராளமாக இந்தியாவில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ ஒரு சில நாடுகள், இப்போ ஜார்ஜியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைசன்ஸ் வாங்குறதுக்கு 3லேருந்து 4 வருஷம் ஆகுது. ஸோ இவ்வளோ ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. இருந்தாலும் சார் இப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் ஜார்ஜியாவில் இல்லை டுப்ளிஸில் போயிட்டு ஒரு MBBS கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் டுப்ளிஸில் ஃபீஸ் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 7 லட்ச ரூபா. ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் ஒரு 3 லட்சம் செலவாகும். ஒரு 6 வருஷம் MBBS கோர்ஸ் படிக்கிறதுக்கு 70 லட்ச ரூபா செலவாகுது. அது மாதிரி பல்கலைக்கழகத்திலையும் இன்னைக்கு அமோகா மூலியமாக ஒரு சீட் வந்து எடுத்து கொடுக்க முடியும். என்னுடைய கேள்வி என்ன கேட்டிங்கன்னா 150 வருஷம் பழமை வாய்ந்த கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி, மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அங்கீகாரம் பண்ணுறாங்க, WHO அங்கீகாரம் பண்ணுறாங்க, யுனெஸ்கோ அங்கீகாரம் பண்ணுறாங்க. சுவிட்சர்லாந்து மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு நாடு, சாப்பாடு பிரச்சனை கிடையாது, கிளைமேட்டிக் கண்டிஷன் பிரச்சனை கிடையாது, நம்ம தமிழ் மாணவர்கள் அதிகமாக படிக்கக்கூடிய ஒரு நாடு. இன்னைக்கு அமோகா ஸ்டூடெண்ட்ஸே வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300-400 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. குறிப்பாக MBBS படித்து முடித்த பிறகு MS படிப்பை இங்கிலீஷில் வந்து படிக்கலாம்.
யூரோப்பில் போய் ஃப்ரீயாக போய் படிக்கலாம். அப்பேற்பட்ட நம்பர் 1 கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் நீங்களும் போய் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஒரு வருஷம் என்ன ஃபீஸ் எவ்வளவு? யூனிவர்சிட்டியாக ஃபீஸ் சரிவோ ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 3.25 லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு. ஃபுட் அண்ட் அகாமடேஷன் மேக்ஸிமம் 1.5 லட்சம் ரூபா. ஒரு 5லேருந்து ஒரு 5.5 லட்சம் ரூபா, ஒரு 35 லட்சம் ரூபாய் இருந்ததுன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் ஃபீஸ் சரிவில் நீங்கள் தாராளமாக ஒரு எம்பிபிஎஸ் படிப்பை இங்கிலீஷில் படிக்கலாம், எம்எஸ் படிப்பை ஃப்ரீயாக போய் படிக்க முடியும் சார். 2000 பெட்டட் இருக்கக்கூடிய பேஷண்ட் தங்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல். பிளாஸ்டினேட்டட் பாடிஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அங்கேருந்து ஒரு 2 ஹவர்ஸில் ஜெர்மனி உள்ளே போயிடலாம். ஜெர்மன் லாங்குவேஜ் கற்றுட்டா மட்டும் போதும். டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி ஆஃப் மூனிச் 400 வருஷம் பழமையான கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு எம்எஸ் படிப்பை நீங்கள் ஃப்ரீயாக படிக்கலாம். உங்கள் யூனிவர்சிட்டி ஆஃப் பாஞ்சாலுக்குள்ள எவ்வளோ செலவாகுது? ஒரு 36லேருந்து ஒரு 38 லட்சம் ரூபா. அதே மாதிரி அர்மேனியா எரவான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி நம்பர் 1 கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. அப்பேற்பட்ட யூனிவர்சிட்டியில் ஒரு எம்பிபிஎஸ் கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஒரு 45 லட்ச ரூபா செலவாகுது. ஸோ அதனால தான் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் அது போஸ்னியா இல்லை அர்மேனியா, ரஷ்யா, செர்பியா, ஜார்ஜியா, கசகிஸ்தான், கிர்கிஸ்தான் சொல்லிட்டு எந்த நாடுகளில் வேணாலும் அமோகா மூலியமாக சீட் வந்து எடுத்து கொடுக்க முடியும். பட் அவள் செலவு பண்ண வேண்டாம். நீங்கள் 70 லட்சம் 80 லட்சம் செலவு பண்ண வேண்டாம். நம்பர் 1 கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் குறிப்பாக ஸ்காலர்ஷிப்ஸை படிக்க முடியும். யார் வந்து ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக எங்களால் ஒரு எம்பிபிஎஸ் அட்மிஷனுங்கிறது எடுத்து கொடுக்க முடியும். ஸோ அதனால் வந்து எந்த ஒரு மாணவர்களும் பயப்பட வேண்டாம், பேரண்ட்ஸும் பயப்பட வேண்டாம். நான் சொல்கிறது எப்படின்னா, எதுக்கு நம்பர் 2 ஆப்ஷனுக்குள்ளே போகிறீங்க? நான் வாழ்க்கையில் வந்து நம்பர் 1 டாக்டராக வரணும் சார், நான் திருப்பி இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார் கார்டியாலஜி முடிச்சுட்டு நீ தமிழ்நாட்டில் நான் நம்பர் 1 டாக்டராக வரணும், ஸோ நானும் வந்து இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையை படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெட்டர்மினேஷன் இருந்ததுன்னா ஒரே ஒரு முறை அமோகா வந்து அப்ரோச் பண்ணுங்கள். அமோகாவுடைய செல் நம்பர் நோட் பண்ணிக்கங்க. அவங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக என்னென்ன டாக்குமெண்ட் சொல்லுவாங்க. யார் வந்து ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக இது மாதிரி பல்கலைக்கழகத்தில் ஒரு சீட்டுங்கிறது எடுத்து கொடுக்க முடியும். சார்கிட்ட நம்ம பல விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தோம், தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி வெளிநாடுகளில் படிக்கக்கூடிய அமோகா ஓவர்சீஸ் எஜுகேஷன் கன்சல்டன்ட் மூலமாக படிக்கக்கூடிய மாணவர்களுடைய ஃபீட்பேக் பார்த்துட்டு வந்துடலாம். ஹாய், என் பேர் ஹரிதா. நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். நான் வந்து எம்பிபிஎஸ் படிக்கணுன்றது எனக்கு ஒரு கனவாக இருந்தது. இப்போ கனவு வந்து நிறைவேறிச்சு. அப்போ நான் தேடிட்டு இருந்தப்போ நியூஸ் 7 சேனல், நிறைய யூடியூப் சேனல் எல்லாம் கார்த்திக் சாரோட வீடியோஸ் பார்த்தேன். அதில் அமோகாவை காண்டாக்ட் பண்ணப்போ நாங்கள் நேர்லேயே கார்த்திக் சாரை போய் பார்த்தோம் சென்னையில். கார்த்திக் சார் எங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் தந்தார், நிறைய கண்ட்ரீஸ், நிறைய காலேஜஸ்லாம் சொன்னார். அப்போது நாங்கள் வந்து சூஸ் பண்ணது போஸ்னியாவில் இருக்க பாஞ்சாலுக்கா யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டி வந்து ரொம்ப பழைய யூனிவர்சிட்டி, அதுவும் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. அதில் வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, நிறைய ப்ராக்டிக்கல் கிளாஸஸ், நிறைய நாலேஜ்லாம் கிடைக்குது. அதுக்கப்புறம் அங்கே ஹாஸ்டலும் கிட்ட தான் காலேஜுக்கும். அப்புறம் நான் இங்கே ஹாஸ்டல்லேருந்து தான் பேசுகிறேன். ஹாஸ்டலில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. கிச்சன், வாஷிங் மிஷின், அப்புறம் ஏசி, ரூம் எல்லாம் ஸ்பேஷியஸாக இருக்குது. 3 பேர் இருக்கிற அளவுக்கு இருக்குது. ஹீட்டர், அதுக்கப்புறம் சேஃப்டி, கேர்ள்ஸோட சேஃப்டி எல்லாமே இருக்குது. யாரும் பயப்படலாம் வேணாம். பொண்ணுங்கள்லாம் வந்து படிக்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஒரு டேஞ்சரும் அப்படியெல்லாம் இல்லை. இங்கே இருக்க பீப்புளும் அதுக்கேற்ற மாதிரி இருக்காங்க, ஃப்ரெண்ட்லியாக. அதுக்கப்புறம் கார்த்திக் சார் வந்து எங்கள் கூட இருந்து எல்லாத்தையும் பண்ணுறாரு. எப்போ என்ன தேவையாக இருந்தாலும் அவர் காண்டாக்ட் பண்ண உடனே எல்லாத்தையும் செஞ்சு தராரு. அப்புறம் எங்களை விசா கூட்டு போனது, காலேஜ் கூட்டு வந்தது எல்லாமே கார்த்திக் சார் பார்த்துக்கிட்டாரு. இப்போ எங்கள் கூட என்ன விஷயமா இருந்தாலும் கார்த்திக் சார் வந்து கேட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணி தராரு. தேங்க்ஸ் டு அமோகா அண்ட் கார்த்திக் சார். சார், மாணவர்கள் வந்து கிளைமேட்டிக் கண்டிஷன்லாம் பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. பெற்றோர்கள் அப்படிங்கிறது அவங்க வந்து என்ன நினைப்பாங்கன்னா, வெளிநாட்டுக்கு அனுப்புகிறோம், அங்கே ஃபுட் எப்படி இருக்கும், கிளைமேட் எப்படி இருக்கும்னு அவங்களுக்கு ஒரு மனக்கவலை இருக்கும். ஸோ நீங்கள் பேரண்ட்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஸோ ரொம்ப சிம்பிள் சார். நீங்கள் அமோகா மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளிநாட்டுக்கு போகிறாங்கன்னா அதில் எப்படி பார்த்தாலும் ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போகிறாங்க சார். ஏன்னா கேர்ள்ஸை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா சார் ரொம்ப டிட்டர்மினேஷனோடு இருக்காங்க, ரொம்ப தைரியமாக இருக்காங்க. அதனால் எந்த ஒரு பேரண்ட்ஸும் பயப்பட வேண்டாம். நான் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு என்ன சொன்னேன், அந்த நாடுகளுக்கு நான் ட்ராவல் பண்ணுறேன் சார். இப்போ ஏன்னா நாளைக்கு வந்து என்னுடைய ஒரு பொண்ணை அமிச்சா கூட நான் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய விஷயம் இந்த பாதுகாப்பு தான். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா சார் போஸ்னியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சுவிட்சர்லாண்டில் வந்து லூசான ஒரு இடம் இருக்கும். நீங்கள் கூகுளில் போய் ப்ரோஸ் பண்ணி பாருங்கள், யூடியூப்பில் போய் பாருங்கள், அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடம் சார். மக்கள் வந்து அவ்வளோ நல்ல மக்கள். அங்கே வாழக்கூடிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா 90 வயசு வரைக்கும் ரொம்ப சர்வசாதாரண உயிர் வாழ்கிறாங்க சார். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த நாட்டில் பொல்யூஷன் கிடையாது, நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றாங்க, நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றாங்க, மற்றவங்களை பற்றி அவங்க கம்பேர் பண்ணுறது கிடையாது, மற்றவங்களை பற்றி புரணி பேசுகிறது கிடையாது, அவங்க உண்டு அங்கே வேலை உண்டுன்னு இருக்காங்க சார். அது மாதிரி நாடுகளில் தான் இன்றைக்கி நம்ம குழந்தைங்க படிக்க போகிறாங்க. கிளைமேட்டிக் கண்டிஷன் நம்ம ஊட்டி கொடைக்கானல் மாதிரி தான் இருக்கும் சார். அது ஈஸியாக வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். சாப்பாடை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ஓன் குக் பண்ணிக்கலாம், தேவைப்பட்ட மெஸ்ஸில் சாப்பிட்டுக்கலாம்.
பட் நம்மளுடைய மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க சார், இப்போ இங்கேருந்து போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்றா தான் போகிறாங்க. இப்போ வந்து ஒரு 100 கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் போகிறாங்கன்னா முன்னாடியே நாங்கள் ஃபோன் நம்பர்ஸ்லாம் கொடுத்துருவோம். இப்போயே அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்குவாங்க. அப்புறம் அந்த மாணவர்கள் ட்ராவல் பண்ணும்போது அவங்க கூட நானும் கூட போகிறேன் சார். நானும் கூட போயிட்டு அவங்கள இங்கே விட்டுட்டு அவங்க கூட இங்கே 1 மாதம் தங்கி இருந்துட்டு, ஏன்னா எங்களுடைய ஆஃபீஸ் அங்கே இருக்குது, எங்களுடைய பர்சன் அங்கே இருக்குங்க சார். 24 மணி நேரம் அவங்களுக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் நீங்கள் அமோகா மூலியமாக ஹெல்ப் பண்ணி கொடுக்க முடியும். அதனால பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாதுகாப்பை பற்றி கவலைப்பட வேண்டாம், கிளைமேட்டிக் கண்டிஷன் பற்றி கவலைப்பட வேண்டாம், சாப்பாடை பற்றி கவலைப்பட வேண்டாம் சார். என்ன முக்கியமான விஷயம்னா குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பிளாஸ்டினேட்டட் பாடிஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி, 2000 பெட்டட் பேஷண்ட்ஸ் தங்கக்கூடிய ஒரு டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி, 150 இயர்ஸ் ஓல்டஸ்டான கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. எம்எஸ் படிப்பை இங்கிலீஷில் படிக்கலாம், எம்எஸ் படிப்பை யூரோப்பில் படிக்கலாம். ஸோ நான் படித்தா டாக்டர் படிப்பை தான் சார் நான் படிப்பேன்னு சொல்லிட்டு யாருக்கு உண்மையாலும் இந்த டிட்டர்மினேஷன் இருக்கோ அது மாதிரி மாணவர்கள் மட்டும் என்னை வந்து மீட் பண்ணுங்கள். உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம், என்னுடைய டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ எல்லாருக்கும் எங்களால் அட்மிஷன் வந்து எடுத்து கொடுக்க முடியாது. வி ஆர் த கவர்மெண்ட் ரெப்ரஸன்டேட்டிவ். சார் நான் ஒழுங்காக படிப்பேன் சார், ஒழுக்கமாக இருப்பேன், என்னால் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை கட்ட முடியும்னு சொல்லிட்டு யார் நினைக்கிறீங்களோ நீட் மார்க்ஸை பற்றி கவலைப்படாதீங்க, +2 மார்க்ஸை பற்றி கவலைப்படாதீங்க. இதை வச்சு உங்கள் வாழ்க்கையை நம்ம டிசைட் பண்ண முடியாது. நான் சாதிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆசை இருக்குது. நான் கண்டிப்பாக நம்பர் 1 ஒரு ஒரு பீடியாட்ரிஷனாக வரணும், நம்பர் 1 கார்டியாலஜிஸ்டாக வரணும், நான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும், பல ஏழைகளுக்கு உதவி செய்யணும், அந்த ஒரு எண்ணங்கள் இருக்கக்கூடிய மாணவர்கள் அமோகா வந்து அப்ரோச் பண்ணிங்கன்னா நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், போஸ்னியாவில் யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் சரேவோ, யூனிவர்சிட்டி ஆஃப் பாஞ்சாலுக்கா, அர்மேனியாவில் எரவான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, இது மாதிரி டாப் லீடிங் யூனிவர்சிட்டியில் சீட் வந்து எடுத்து கொடுக்க முடியும். லேட்டாக வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா ஆப்ஷன், ஜார்ஜியா ஆப்ஷன், அப்புறம் கசகிஸ்தான், கிர்கிஸ்தான், அப்புறம் செர்பியான்னு சொல்லிட்டு இது மாதிரி ஆப்ஷன்லையும் அமோகா மூலியமாக சீட் வந்து எடுத்து கொடுக்க முடியும். ஸோ குறிப்பாக பெண்களை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரும் பயப்பட தேவை கிடையாது. ஏன்னா வந்து 24 மணி நேரம் சார் யூனிவர்சிட்டியை சுற்றி பேட்ரோல் சிஸ்டம் இருக்கும், விஜிலன்ஸ் கேமராஸ் வச்சுருப்பாங்க. இப்போ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கும். இது எல்லாமே நான் பர்சனலாக அவங்கள போய்விட்டு பண்ணி கொடுத்துட்டு வரேன். அது இல்லாமல் ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4லேருந்து 5 முறை நான் ட்ராவல் பண்ணுறேன். என்னுடைய பர்சனல் வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருவேன். இதை வந்து என்னுடைய டீம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. எங்களுடைய ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்குது எங்களுடைய ஹெட் ஆஃபீஸு. நீங்கள் சென்னையில் என்ன வந்து மீட் பண்ணலாம். அமோகாவுடைய செல் நம்பர் நோட் பண்ணிவிட்டு யார் வந்து ஃபஸ்ட் என்ன வந்து அப்ரோச் பண்ணுறீங்களோ, யார் முதல்ல டாக்குமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நம்பர் 1 கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் எம்பிபிஎஸ் படிப்பை இங்கிலீஷில் படிக்க முடியும், எம்எஸ் படிப்பை இங்கிலீஷில் படிக்க முடியும். குறிப்பாக யூரோப்பில் வந்து ஃப்ரீயாக படிக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள்கிட்ட வந்து காத்திருக்கிறதுனால ஒய் நாட். இன்றைக்கி ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ்க்கு நிகரான, ஜிப்மருக்கு நிகரான டாப் லீடிங் யூனிவர்சிட்டியில் அமோகா மூலியமாக ஒரு சீட் வந்து எடுத்து கொடுக்க முடியும். ஸோ எம்பிபிஎஸ் படிப்புங்கிற சாத்தியமாக சொல்கிறத விட எம்பிபிஎஸ் படிப்பை வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய நம்பர் 1 கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் யார் வேணாலும் படிக்கலாம். இது சாத்தியமான கண்டிப்பாக சாத்தியம்தான். ஓகே சார், எம்பிபிஎஸ் எம்எஸ் படிக்கிறத பற்றி சொன்னீங்க. இன்ஜினியரிங் எந்தெந்த நாடுகளில் படிக்கலாம், வெளிநாடுகளில் படித்தா வேலை வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சார் ஸ்ட்ரெயிட் அவே கம் டு த பாயிண்ட் சார். நீங்கள் வேலைங்கிறது எப்போ கிடைக்குன்னா நீங்கள் படிக்கக்கூடிய அந்த காலேஜில் ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும், இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இருக்கணும், பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் இருக்கணும், இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ட்ரைன்டு ப்ரொஃபஸர் இருக்கணும், மனப்பாடம் இல்லாத ஒரு எஜுகேஷனாக இருக்கணும். இன்றைக்கி எத்தனை பேரண்ட்ஸ் நம்ம இதை செக் பண்ணுறோம்? இன்றைக்கி யார் இதை செக் பண்ணுறதில்ல சார். 18 வருஷமாக இந்த அவேர்னஸ் நான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். இது இன்றைக்கி நேற்று கிடையாது. நான் ஒரே விஷயத்தை திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா? நீங்கள் போகக்கூடிய நாட்டில் வந்து மக்கள் தொகை குறைவாக இருக்கணும், பார்ட் டைம் ஜாப் பண்ணுற மாதிரி இருக்கணும், ஒர்க் பர்மிட் ஆப்ஷன்ஸ் இருக்கணும், நல்ல கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியாக இருக்கணும், செலவு குறைவாக இருக்கணும், விசா ஃபார்மாலிட்டி ஈஸியாக இருக்கணும். இந்த 7-8 விஷயங்கள் எந்த நாடுகளில் இருக்கோ அது மாதிரி நாடுகளில் மட்டும்தான் போய் செட்டில் ஆக முடியும் சார். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டில் ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் படிக்கணுமா 60-70 லட்ச ரூபா செலவாகுது. இன்றைக்கி உலகத்தோடைய டாப் மோஸ்ட் சயின்டிஸ்ட், நோபல் பிரைஸ் வின்னர்ஸ், டாப் மோஸ்ட் கம்பெனிஸ் எடுத்துக்கோங்க, எரிக்சன், நோக்கியா, எஸ்ஏபி, ஓல்வோ, கேலக்ஸோ, ஐக்கியா, பூமா, பிஎம்டபிள்யூ, ஆடின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லா கம்பெனிஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? யூரோப்பில் தான் இருக்குது. யூரோப்பியன் கண்ட்ரியில் நீங்கள் தாராளமாக இன்ஜினியரிங், எம்பிஏ இல்லை எம்எஸ் இல்லை எம்பிபிஎஸ் எந்த படிப்பானாலும் படிக்கலாம் சார். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா யூனிவர்சிட்டிஸுமே கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ், 200 வருஷம் 300 வருஷம் ஓல்டஸ்டான கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ். மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. படிக்கும்போது பார்ட் டைம் ஜாப் பண்ணிக்கலாம். ஒரு விசாவை நம்ம பயன்படுத்திக்கிட்டு செங்கன் விசான்னு சொல்லுவாங்க, 27 கண்ட்ரிக்கு நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம். 27 நாடுகளில் வந்து வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் என்ன கோர்ஸ் டிமாண்டபுளாக இருக்கோ அது மாதிரி கோர்ஸை இன்றைக்கி அமோகா மூலியமாக வாங்கி கொடுக்க முடியும். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ், மெக்கானிக்கல், EEE, ஏரோநாட்டிக்கல், ஏரோஸ்பேஸ் இந்த படிப்பை உலகத்தில் முதல்ல யார் உருவாக்குனாங்களோ நீங்கள் ஐஐடிக்கு நிகரான டாப் லீடிங் யூனிவர்சிட்டியில் குறிப்பாக இம்ப்ளிமெண்டேஷன் டெக்னாலஜி கான்செப்டுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய நாடுகளில்
அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் நீங்கள் அமோகா மூலியமாக ஒரு சீட் வந்து வாங்கி கொடுக்க முடியும். 4 வருஷம் படிப்பா, 2.5 வருஷம் எஜுகேஷன் இருக்கும் சார். இப்போ இது ரிமைனிங் 1.5 இயர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் ரெலவெண்ட் ஃபீல்டில் தே ஆர் கிவிங் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங். மெக்கானிக்கல் எடுக்கிறீங்களா, BMW, Audi, Volvo, தே ஆர் கிவிங் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங். ஏரோஸ்பேஸா, ஏர்பஸ், EADS, நாசா, போயிங்கில் ட்ரைனிங் தராங்க. சிவில் கோர்ஸா, 360 ஆர்கிடெக்சர், வில்லியம் அசோசியேட்டில் தே ஆர் கிவிங் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங். அப்பேற்பட்ட யூனிவர்சிட்டியில் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் தராங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா சார்? வேலைங்கிறது எப்போ கிடைக்கும்னா சார், குறிப்பாக வந்து அந்த நாலேஜ் இருக்கணும். அதாவது ஸ்கில் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு தே ஆர் கிவிங் லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ். அது மாதிரி பல்கலைக்கழகத்தில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அர்மேனியா, லாட்வியா, லித்யூனியா, போலண்ட், போஸ்னியா, இந்த 5 நாடுகளில் மட்டும்தான் யூஜி லெவலில் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷில் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. இப்போ அர்மேனியாவில் நீங்கள் வந்து ஒரு பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும், அது இல்லைனா வந்து எம்எஸ்ல வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு வருஷம் ஃபீஸ் வந்து வெறும் 2 லட்சம் ரூபாய். 4 வருஷம் படிக்கணுமா 8 லட்சம் ரூபாய். ஃபீஸ், அகாமடேஷன், ஃபுட் 15 லட்சம் ரூபாய். யூனிவர்சிட்டி ஆஃப் ரிகா, யூனிவர்சிட்டி ஆஃப் வில்லினஸில் வந்து ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, ஒரு 20 லட்சம் ரூபாய் படித்து முடிச்சிடலாம். இன்னைக்கு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜில் ஃபீஸ் உங்களுக்கே தெரியும், ஒரு வருஷம் 4 to 5 லட்ச ரூபா வாங்குறாங்க. நிறைய டொனேஷன், கேபிட்டல் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ இது மாதிரி பல்கலைக்கழகத்தில் நீங்கள் தாராளமாக ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் போய் படிக்கலாம். படித்து முடித்த பிறகு ஒர்க் பர்மிட் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. எம்எஸ் படிப்பை ஃப்ரீயாக போய் படிக்கலாம். குறிப்பாக நார்வே, டென்மார்க், ஃபின்லாந்து, ஸ்வீடனில் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஈஸியாக வந்து பிஆர் வாங்கிக்கலாம். டெக்னாலஜி, எஜுகேஷன், ஜிடிபி, ஜிஎன்பின்னு சொல்லிட்டு எல்லா வகையில் டாப் மோஸ்ட் இருக்கக்கூடிய இது மாதிரி நாடுகளில் இன்ஜினியரிங் இல்லை எம்பிஏ இல்லை எம்எஸ் படிப்பை தாராளமாக படிக்கலாம். அதற்கு உண்டான ஹெல்ப்பையும் அமோகமலையும் வந்து பண்ணி கொடுக்க முடியும். இது எல்லாமே ஸ்காலர்ஷிப்ஸ் எஜுகேஷன் தான். யார் வந்து ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு இன்ஜினியரிங் சீட்டை வந்து அமோகா மூலிமா ஈஸியாக வந்து எடுத்து கொடுக்க முடியும். ஓகே சார், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் சார். அமோகா ஓவர்சீஸ் எஜுகேஷன் கன்சல்டன்ட் மூலமாக 2000 மருத்துவர்களை உருவாக்கிட்டீங்க. இன்னும் பல மருத்துவர்கள் உருவாயிட்டு இருக்காங்க. இதன் மூலமாக புதிதாக இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க? ரொம்ப சிம்பிள் சார். சொல்லுவாங்களே சார், தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமின் அன்று. இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களாலையும் சாதிக்க முடியும். எஜுகேஷன் இஸ் த வெப்பன், பவர்ஃபுல் வெப்பன். கல்வி மூலியம் மட்டும்தான் சாதிக்க முடியும். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா சார், நீங்கள் அமோகா மூலியமாக இன்னைக்கு நேற்று கிடையாது, 17 வருஷமாக ஒரு மிகப்பெரிய ஒரு அவேர்னஸ் இன்னைக்கு வந்து எல்லா மீடியாஸ்லேருந்து 2008 அவ்வளோ அவேர்னஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். 64 நாடுகளுக்கு மேலே ட்ராவல் பண்ணியாச்சு. கவுன்சிலிங் எந்த அளவுக்கு முக்கியம், அப்ஜெக்டிவ் எந்த அளவுக்கு முக்கியம், எதனால் அந்த படிப்பு வந்து எடுத்து படிக்கணும், எது மாதிரி டிமாண்டபிளான கோர்சஸ் வந்து இருக்குது, எந்த நாட்டில் போனால் ஈஸியாக வந்து ஜாப் கிடைக்கும், அவங்களுக்கு தேவையான அட்மிஷன், அகாமடேஷன், வீசா, ஃப்ளைட் டிக்கெட், பேங்க் லோன் அசிஸ்டன்ட், பாஸ்போர்ட்லேருந்து சார் எல்லா உதவிகளையும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது டைரெக்டாக இப்போ வந்து அமோகாவுடைய நான் மேனேஜிங் டைரக்டர், நீங்கள் டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியோடைய எம்டிகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்ன மீட் பண்ணலாம். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் இன்றைக்கி வந்து எவ்வளோ உதவிகள். இப்போ ஒவ்வொரு மாணவர்களோடு நானே வந்து போகிறேன் நான். அதனால் எந்த ஒரு பேரண்ட்ஸும் பயப்பட வேண்டாம், ஸ்டூடெண்ட்ஸும் பயப்பட வேண்டாம். சார் நீட்டில் என்னுடைய பையன் குறைவான மதிப்பெண் எடுத்துட்டான், 12th குறைவான மதிப்பெண் எடுத்துட்டான், உடனே வாழ்க்கை முடிய போகிறது கிடையாது. நீங்கள் வாழ்க்கையில் சாதிக்க ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவான இந்த ஆட்டிடியூட், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் கண்ட்ரோல், இன்வால்மெண்ட், கடவுள் நம்பிக்கை, இந்த 5 விஷயம் இருந்தால் தாராளமாக சாதிக்கலாம் சார். வெளிநாட்டுக்கு உங்கள் குழந்தைங்க போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா சார், அவங்களே துணி துவைக்கணும், அவங்களே சமைக்கணும், அவங்களே ஓடணும். உங்கள் குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்க. ஸோ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. அவன் என்ன பண்ணுறான்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கற்றுக்கிட்டு இன்றைக்கி நம்பர் 1 டாக்டரா, நம்பர் 1 இன்ஜினியர் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து வர்றாங்க. அதனால் எந்த ஒரு மாணவர்களும் பயப்பட வேண்டாம், எந்த ஒரு பேரண்ட்ஸும் பயப்பட வேண்டாம். நீங்கள் வெளிநாடுகளில் போயிட்டு சார் நான் கண்டிப்பாக ஒரு எம்பிபிஎஸ் படிப்பேன் இங்கிலீஷில் படிக்கணும், எம்எஸ் படிப்பேன் இங்கிலீஷில் படிக்கணும் சார், நம்பர் 1 டாக்டர் வரணும் ஆசைப்படுறீங்களா, நம்பர் 1 இன்ஜினியர் வரணும் ஆசைப்படுறீங்களா, கவலைப்படாதீங்க. எல்லாத்தையுமே காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மைண்ட் தான். சொல்லுவாங்களே இரும்பை யாருனாலையும் வந்து அழிக்க முடியாது, ஆனால் அதோடைய துகள் அழிச்சுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு மனுஷன் நல்லபடியாக வர்றதுக்கு காரணமும் அவனுடைய மனசு தான், கெட்டு போகிறதுக்கு காரணம் ஒரு மனசு தான். அந்த மைண்ட் செட்டை எப்போதுமே பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. ஸோ அது மாதிரி மாணவர்கள் நிச்சயமாக சாதிக்க முடியும். அதற்கு உண்டான அனைத்து உதவிகளையும் அனைத்து கைடன்ஸையும் அமோகா மூலியமாக வந்து பண்ணி கொடுக்க முடியும். அமோகாவுடைய செல் நம்பர் நோட் பண்ணிவிட்டு என் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஒரே ஒரு முறை என்னை வந்து அப்ரோச் பண்ணுங்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் யார் வேணாலும் என்ன படிப்பாலும் படிக்கலாம். இது சாத்தியமானா கண்டிப்பாக சாத்தியம்தான். ஓகே சார், நிகழ்ச்சியில் பங்கேற்று வெளிநாடுகளில் மருத்துவம் போன்ற படிப்புகளை படிக்கிறதுக்கு எந்த நாடுகளை செலக்ட் பண்ணணும், அங்கே இருக்க கல்வித்தரம் என்ன அப்படிங்கிறத பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க. நன்றி சார். நன்றி சார். நேயர்களே, அமோகா வழங்கும் அயல்நாட்டில் கல்வி ஆலோசனை நிகழ்ச்சி நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.